ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் போட்ட ஒரு வீடியோக்கு ஒருத்தர் ஒய் ஜெயில் பிரேக் வேணான்ட்டு ஒரு கொஷின் மாதிரி கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. முக்கியமாக இந்த வீடியோ அவருக்கு தான். ஸோ ஜெயில் பிரேக் பற்றி நான் ஆக்சுவலி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் போகிற நிறைய என்னோட மெஜாரிட்டி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜெயில் பிரேக் வேணுன்ற மாதிரி தான் நான் ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு பேசுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் லாஸ்ட்டாக போட்ட ஒரு வீடியோலேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், ஒய் ஜெயில் பிரேக் வேணாம் ஸோ அப்படின்னு போட்டிருந்தார். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜ் வச்சு நான் ஏன் ஜெயில் பிரேக் வேணான்றது இந்த வீடியோவில் அவருக்குன்னே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஜெயில் பிரேக் வேணும்னா நீங்கள் PS4 வச்சுருந்தாலும் PS5 வச்சுருந்தாலும் ஜெயில் பிரேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜ் வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். ஜெயில் பிரேக் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா PS4 PS5 யாரெல்லாம் வச்சுருந்து யாரெல்லாம் ஜெயில் பிரேக் பண்ணி யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நான் சொல்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜெயில் பிரேக் போகலாமா வேணாமா அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எண்டில் புரியும். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஜெயில் பிரேக் பண்ணலாமா வேணாமன்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெயில் பிரேக் PS4 PS5 ரெண்டுக்குமே காமனாக தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெயில் பிரேக்னா நம்ம PS4 PS5 வச்சுன்னா நிறைய கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கி தான் ப்ளே பண்ணுவோம். எக்ஸாம் இப்போ நானே வச்சுருக்கேன். இந்த கேம் பார்த்தீங்களா, RDR2 கிட்டத்தட்ட இது ஒரு 5000 ரூபா வரும். நான் ஆஃபரில் 1300 கொடுத்து வாங்கினேன். இந்த கேம் ஒரு 2000 ரூபா 1500 வரும். நான் 300 ரூபாய்க்கு ஆஃபரில் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே நான் காசு கொடுத்து தான் வாங்கி வச்சு ப்ளே பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ இதான் மேஜரான ஒரு விஷயம். இது நார்மலாக PS4 PS5 வாங்கினீங்கன்னா நீங்கள் ஜெயில் பிரேக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்கி ப்ளே பண்ணணும். இதுதான் மேட்ரு. இதே நீங்கள் ஜெயில் பிரேக் பண்ணிங்கன்னா காசு எதுவுமே கொடுக்க வேணாம். நீங்கள் உங்கள் PS4 PS5 ஜெயில் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீயாகவே எல்லா கேமையுமே ஏற்றி யூஸ் பண்ணி விளையாடலாம். இதுதான் இதோட அட்வான்டேஜ். இன்னும் 2-3 அட்வான்டேஜஸ் இருக்குது சொல்கிறேன். அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்காமல் ஈஸியாகவே நீங்கள் பைரசியில் போய்ட்டு இந்த கேம்ஸ் எல்லாமே பைரசி வெப்சைட்டில் போய்ட்டு இந்த கேம்ஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஜெயில் பிரேக் பண்ண PS4 PS5 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ப்ளே பண்ண முடியும். இதுதான் ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது, இது மட்டும்தான் அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா கிடையாது. PS4 PS5 கேம்ஸ் மட்டும்தான் உங்களால் ஜெயில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் காசு இல்லாமல் கொடுத்து ப்ளே பண்ண முடியுமானா கிடையாது. PS4 PS3 PS2 இந்த கேம்ஸுமே உங்களால் கேம் ப்ளே பண்ணிக்க முடியும். ஜெயில் பிரேக் பண்ணி இந்த கன்சோலாக இருந்தால் இந்த PS2 வர கேம்ஸ், PS3 இருக்க கேம்ஸு, PS4 கேம்ஸ் எல்லாமே PS5லேயுமே PS4லேயுமே ப்ளே பண்ணிக்க முடியும். இது ஜெயில் பிரேக் பண்ண கன்சோலில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட. இதுதான் இதோட மெஜாரிட்டியான ஒரு அட்வான்டேஜ் ஜெயில் பிரேக் பண்ணால். இதே நீங்கள் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்க போனீங்கன்னா முதல் விஷயம், எக்ஸாம்பிள் PS5 ஒருத்தன் 50,000 55,000 கொடுத்து வாங்கிட்டு அந்த கேமை காசு கொடுத்து 5,000 6,000 கொடுத்து வாங்கிறது யோசிச்சுட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான் இன்னொருத்தன் சொல்கிறான்னு கேட்டு ஸோ அவன் போயிட்டு PS5 டக்குன்னு ஜெயில் பிரேக் பண்ணுறான். வாங்கி ஒரு மாதத்துலையோ 1.5 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ ஜெயில் பிரேக் பண்ணிட்டான்னா ஆக்சுவலி ஒரு PS5க்கு ஒரு வருஷம் வாரண்டி கொடுக்குறான். ஜெயில் பிரேக் பண்ண அடுத்த செகண்டில் இருந்தால் உனக்கு வாரண்டி கவர் ஆகாது. ஜெயில் பிரேக் பண்ணாமல் ஏதாவது கோளாறாக பண்ணிட்டேன், இல்லை சரியாக பண்ணலை, இல்லை ஜெயில் பிரேக் பண்ணி கொஞ்ச நாள் ஏதோ சிஸ்டமேட்டிக்காக ஏதோ இஷ்யூ ஆகிடுச்சு அந்த மாதிரினா அது வாரண்டியில் கவர் பண்ணவே பண்ணாது சோனி. இதுதான் ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ். முதல் டிஸ்அட்வான்டேஜ்னால் இதுதான் சொல்லுவாங்க. ரெண்டாவது, ஜெயில் பிரேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம காசு இல்லாமல் நிறைய கேம்ஸ் ஃப்ரீயாக ப்ளே பண்ணலாம். அந்த ஆசையில் தான் நம்ம பண்ணுவோம். வாரண்டின்னு ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா நீங்கள் இப்போ 5,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 50,000 போன கதை மாதிரி ஆகிடும். ஸோ இது ஒன்று ஆச்சா. ரெண்டாவது, நீங்கள் ஆன்லைன் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணவே முடியாது. முதல் விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணி விளையாடுற PUBG, Fortnite, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கேம்ஸ் இருக்குது, வே அவுட்டு, ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் மூலிமா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணுற கேம்ஸ் எதுவுமே பண்ணவே முடியாது. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஒரு ஃபன்னான ஒரு மூடில் உங்கள் ஃப்ரெண்டு இன்னொரு இடத்துல இருக்காரு, நீங்கள் இன்னொரு இடத்துல இருக்கான சேம் கன்சோல் வச்சுருக்கீங்க, ஆன்லைன் கேம்ஸ்னால் அது சேம் டைமில் ரன் பண்ணணும், நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஒரு விஷயம் இதில் பண்ணவே முடியாது. இதுதான் ஒரு மேஜரான டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம் ஸோ ஜெயில் பிரேக் பண்ணதுக்கப்புறம்.
இதுவே ஜெயில் பிரேக் பண்ணாமல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இது எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஜெயில் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா இது பண்ண முடியாது. ஸோ புரியும்னு நினைக்கிறேன் ஜெயில் பிரேக் பண்ணால் என்ன ஆகுன்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னா, தெரியாமல் ஆர்வ கோளாறுல ஒய்ஃபை எதனா ஆன் பண்ணிட்டீங்கன்னா, ஜெயில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் PS4லையோ PS5லையோ ஒய்ஃபை எதனா ஆன் பண்ணிட்டீங்கன்னா, அதோட உங்கள் அக்கௌண்ட்டு PS4 PS5 கன்சோல் எது வச்சுருந்தாலும் அதுக்கு இழுத்து மூடி பாடை கட்டிட்டு போக வேண்டிய நிலமை வந்துடும். என்ன ரீசன்னா, ஒய்ஃபை ஆன் பண்ணோடனேயுமே தலைவன் வந்து சோனிக்கு காட்டி கொடுத்துருவான். நான் தான் ஜெயில் பிரேக்கு, என்னை ஜெயில் பிரேக் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க, என்னை அப்யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு உன் கன்சோல் வந்து அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணுறோம் சோனிக்கு. சோனி பையன் நான் தான்டா முதல் வீட்டுக்காரன்ற மாதிரி தலைவன் உங்களை வந்து வார்னிங்லாம் கொடுக்க மாட்டான், உங்கள் அக்கௌண்ட்டை பேன் பண்ணிருவான். உங்கள் கன்சோலில் வர அக்கௌண்ட்டை பேன் பண்ணிருவான். சரி, அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சு நல்லவனாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஜெயில் பிரேக் இல்லாமல் யூஸ் பண்ண நினச்சாலும் எந்த அக்கௌண்ட்டு போட்டாலும் உங்களுக்கு அக்கௌண்ட்டு பேன் மட்டும்தான் வரும். ஸோ உங்களால் அந்த கன்சோலை யூஸ் பண்ணவே முடியாது. தொடச்சி தூர வச்சு ஏற கட்டி மடித்து வச்சிட வேண்டியது தான் அந்த கன்சோலை. ஸோ ஜெயில் பிரேக் பண்ணால் இதுவும் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். கடைசியாக எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இது மெஜாரிட்டி எல்லாருக்கும் டிஸ்அட்வான்டேஜான்னு தெரியல. ஒன்ஸு இப்போ என்ன மாதிரி ஒரு சில யூடியூபரு, கேம் யூடியூபர், மெஜாரிட்டி இப்போ இந்த மங்குனி கேமர்ஸு, ஒரு சில கேமர்ஸ்லாம் இருக்காங்கல்ல. ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு பேர் டக்குனு. ஸோ அந்த மாதிரி யூடியூபர், கேமர்ஸ் எல்லாமே அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்கல்ல. ஸோ ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒய்ஃபைன்ற ஒரு விஷயம் தேவைப்படும். அப்போது நீங்கள் வந்து ஜெயில் பிரேக் பண்ண கன்சோலில் உங்களால் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியுமா? ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு கம்பல்சரி ஒய்ஃபை ஆப்ஷன் தேவைப்படும்ல. அப்போ ஒய்ஃபை கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்? உங்கள் கன்சோல் வந்து பேன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒய்ஃபையும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 to 60% ஆஃப் யூடியூபர்ஸ்க்கு ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்களுக்கு மிக மிக மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் இந்த ஜெயில் பிரேக் இந்த விஷயத்தில். ஸோ உங்களுக்கு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா ஜெயில் பிரேக்கில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. காசு இல்லாமல் கேம்ஸை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இன்னொரு விஷயம், நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பெரிய பெரிய கேம்லாம் வாங்கி விளையாடுவேன் தெரியுமா, நான் காசு கொடுக்கவே வேண்டாம், எனக்கு அவசியமே இல்லை, உனக்குலாம் நீலாம் 5000 1000 கொடுத்து வாங்குற அளவுக்கு பெரிய ஆள் பண்ணாலும் அதெல்லாம் கிடையாது, நான் அதுக்கு வந்து ஜெயில் பிரேக் பண்ணிட்டு பைரசி ஏற்றி ஜாலியாக கேம் ப்ளே பண்ணிவிடுவேன். ஸோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆக்சுவலி இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ புதுசாக ஒரு கேம் வருது, எக்ஸாம்பிளுக்கு வந்து உல்வரினே வருதுன்னு வச்சுங்க, GTA 6, உல்வரின் கேமு, இது எல்லாமே PS5க்கு மட்டும்தான் இப்போ சப்போர்ட் கொடுக்குறாங்க கரெக்டாக சோனி. ஸோ இந்த கேம்ஸ் எல்லாமே வந்தாலுமே நீங்கள் ஜெயில் பிரேக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கேம்ஸு நான் இப்போது சோனிக்குன்னு வர விஷனை தாண்டி பைரசி வெர்ஷனாக ஆன்லைனில் வந்தால் மட்டும்தான் உங்களால் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணவே முடியும் ஜெயில் பிரேக் பண்ண கன்சோலில். ஒருவேளை அது வரலன்னா நீங்கள் ஜெயில் பிரேக் பண்ணதே வேஸ்ட் இல்லை. எதுக்கு பண்ணணுன்னு நம்மளுக்கு மறந்துடும்ல, எதுக்கு பண்ணன்றது மறந்துடும்ல. ஸோ ஜெயில் பிரேக்கில் அட்வான்டேஜை தாண்டி டிஸ்அட்வான்டேஜ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது தெரியாமல் நான் ஃப்ரீயாக காசு இல்லாமல் விளையாடுறேன், ஜெயில் பிரேக் பண்ணால் தான் சூப்பர். ஸோ இது நிறைய பேர் கமெண்டில் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கம்மியாகுதுன்னு நினச்சி பெரிய விஷயத்தை உனத்தை இழக்க பார்க்குறீங்க. நிறைய பேர் இந்த PS4 PS5 வாங்குறதுலாம் ரொம்ப பெரிய கனவாக இருந்து ட்ரீமாக இருந்து கல்யாணம் பண்ணுறதை தாண்டி அதெல்லாம் பெரிய பெரிய கனவாக இருந்திருக்கும் நிறைய 90s கிட்ஸுக்கெல்லாம். அப்படி வாங்கிட்டு அல்பமான ஒரு 500 1000 ரூபா 2000 ரூபா ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு 50,000 60,000 PS4 PS5 கன்சோல்லாம் தூக்கி முடிச்சிடாதீங்க உங்கள் கையிலே நீங்களே. நம்ம யாருமே இங்கே டெக்னீஷியன் கிடையாது ரிப்பேர்னா நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வாங்கின பொருளை அழகாக வச்சுக்கோங்க. இதோ இந்த கேம்லாம் RTR 2லாம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வெறும் 1300 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். இதோ இந்த கேம் நீட் ஃபார் ஸ்பீடு வெறும் 300 ரூபாய்க்கு வாங்கினேன். சீரியஸாக சொல்லுவேன், வெறும் 300 ரூபாய்க்கு வாங்கினேன். இதோ ஸ்பைடர் மேன் இதெல்லாம் அன்சார்டர்லாம் காம்போவில் 750 ரூபாய்க்கு வாங்கினேன். அன்சார்டடு இன்னொரு கேம் அந்த லேடிஸ் மாதிரி வராங்க அந்த கேம்ஸ் இதெல்லாம் 750 இதெல்லாம் சப்ஸ்கிரைப் வச்சுருக்கேன். இப்போ நான் போர் அடிக்குது எனக்கு வேணும்னா ஒரு 750 ரூபா பண்ணால் ஒரு மாதம் இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுவேன் சப்ஸ்கிரிப்ஷனில். இந்த WWE 2025 இப்போ இந்த கேமே கிடையாது சப்ஸ்கிரிப்ஷனில் தெரியுமா. ஆனால் நான் வந்தப்போ வாங்கி வச்சிட்டேன் அழகாக. இப்போ நான் எப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ஆன் பண்ணாலும் நான் விளையாட முடியும் என்டர்டைன்மெண்ட்டுக்கு. ஒரு 750 செலவு பண்ண மாட்டோமா ஒரு மாதத்துக்கு. ஸோ பைரசியாக வச்சு விளையாடுன்ற பேரில் நீங்களே உங்கள் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிறீங்க. ஜெயில் பிரேக் இதனால தான் நான் வேணான்னு சொல்லுவேன்.
இந்த வீடியோவே ஒய் ஜெயில் பிரேக் வேணாம்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணார்ல, அவருக்கு தான் இது. ஸோ இவ்வளோ கம்பேரிசன் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக் லெவலில் நான் சொல்லியிருக்கேன். இதையும் தாண்டி எனக்கு ஜெயில் பிரேக் தான் வேணும், அதுதான் எனக்கு பிடிக்கும்னா உங்கள் இஷ்டம்தான். நீங்கள் நான் ரொம்ப பெரிய பணக்காரர் போல் உங்களோட கன்சோல் இன்றைக்கி வாங்கி நாளைக்கே போயிட்டா கூட திரும்பி ஒரு புது கன்சோல் வாங்குற அளவுக்கு பெரிய ஆளாக இருந்தீங்கன்னா அந்த வேலையை பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான். என்ன கேட்டிங்கன்னா எப்போவுமே ஜெயில் பிரேக் வேணான்னு தான் சொல்லுவேன். எனக்கு வேணாம், மற்றவங்களுக்கு எப்படியோ. ஸோ எண்டாவது டே இது ஒரு என்டர்டைன்மெண்ட் பொருளாக மட்டும் பாருங்கள். ரொம்ப டெக்னாலஜியாக யூஸ் பண்ண போயிட்டு உங்கள் மிகப்பெரிய ஆசையான ஒரு பொருளை நீங்களே உங்கள் கையால் கொள்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. ஸோ ஜெயில் பிரேக் வேணாம், சத்தியமாக வேணவே வேணாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ எப்படி புரியும்னு தெரில. PS4 PS5 லவர்ஸ் யாருமே மேக்ஸிமம் ஜெயில் பிரேக்கை வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. இதுதான் என்னோடய ரெக்வெஸ்ட்டு. தேங்க்யூ ஆல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு யாருக்கும் என்ன கமெண்ட்டில் என்ன சொல்லுங்கள். எனக்கு அடுத்த கண்டென்ட்டுக்கு கமெண்ட்டில் இருந்தால் உருவிட்டே இருக்கேன். பார்க்கலாம். பாய் 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 பாய்.